Good morning, students. Welcome you all. This is A. Rojaramani. Today's topic is structural organization of animals. லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பார்ட் 1 பார்த்தோம். அதில் நம்ம ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம்னா லீச்சோடைய எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் கிளாஸ் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரெஸ்பிரேஷன் வந்து எப்படி நடக்குது லீச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் மூலமாக தான் நடக்குது. தெர் இஸ் நோ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். த ஸ்கின் மூலமாக தான் என்ன ஆகுது ரெஸ்பிரேஷன் நடக்குது. கேபிலரி ஃபைன் நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ், ஹீமோசிலிக் ஃப்ளூயிட்ஸ். இப்போ இது எல்லாமே எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடர்மஸ் லேயரில் தான் அமைஞ்சிருக்கு. அவுட்டர் லேயர் ஆஃப் எபிடர்மஸ். இந்த ஸ்கின் மூலமாக தான் என்ன நடக்குது ரெஸ்பிரேஷன் நடக்குது. என்ன மெத்தடில் நடக்குதுன்னா டிஃப்யூஷன் மெத்தடு. ஹீமோசிலிக் ஃப்ளூயிட் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை வந்து என்னது ரெஸ்பிரேஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். வாட்டரில் வந்து எப்படி லீச் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு தான். வாட்டரில் வந்து என்ன இருக்குது டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்குது. அந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் டிஃப்யூஷன் மூலமாக எங்கே போகுது ஸ்கின்னுக்கு போகுது. ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஹீமோசிலிக் ஃப்ளூயிட்லேருந்து என்ன ஆகுது அது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அது வந்து என்ன ஆகுது அந்த ஃப்ளூயிட் வழியாக இதை வந்து ரிமூவ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணுது ரிமூவ் பண்ணுது. திஸ் இஸ் மெத்தட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயரில் வந்து மியூக்கஸ் செக்ரீட்டட் பை ஸ்கின் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் ட்ரையிங். அந்த ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் அப்படின்ற ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு செக்ரிகேஷன் நடக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் த ஹீமோசிலிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நோ ட்ரூ பிளட் வெசல்ஸ். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமில் வந்து இதுக்கு வந்து லீச் வந்து என்னது நம்ம பார்த்தோம் நம்ம இன்வெர்டிபிரேட்ஸில் பார்த்தோம் இல்லையா. அதனால் இதில் என்ன கிடையாதுன்னா ட்ரூ பிளட் வெசல்ஸ் கிடையாது. பிளட் வெசல்ஸ் எப்படி இருக்குன்னா சேனல்ஸாக தான் இருக்கும். அந்த சேனல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க ஹீமோசிலிக் சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேனல்ஸை வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதில் சிலோமிக் ஃப்ளூயிட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து என்ன சிலோமிக் ஃப்ளூயிட் கண்டெய்ன்ஸ் ஹீமோக்ளோபின். அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஹீமோக்ளோபின் வந்து என்ன ஆயிருக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்ன கிடையாது உண்மையான பிளட் வெசல்ஸ் கிடையாது. பிளட் வெசல்ஸ்க்கு பதில் என்னதான் தான் இருக்குது சேனல்ஸாக தான் என்ன இருக்குது. பிளட் வெசல் வந்து சேனல்ஸாக மாறி இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுக்கு பேர் வந்து என்னது கண்டெய்ன்ஸ் ஹீமோக்ளோபின். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 சேனல்ஸ் இருக்குது. ஒன் இஸ் வந்து டார்சல். அந்த டார்சல் சைடில் ஒரு சேனல் இருக்கும். அலிமெண்ட்ரி கெனால் தான். நம்ம அலிமெண்ட்ரி கெனால் நம்ம எதுக்கு பார்ப்போம் நம்ம டைஜஷன். அதே மாதிரி தான் அலிமெண்ட்ரி கெனால் வழியாக தான் என்னவும் நடக்குது சர்க்குலேஷனும் என்ன ஆகுது நடக்குது. ஸோ இந்த டார்சல் சைடில் ஒரு சேனல்ஸ் இருக்குது. வென்ட்ரல் சைடில் ஒரு சேனல்ஸ் வந்து என்ன ஆகுது காணப்படுது. லேட்ரல் அதனுடைய முதுகு பக்கத்து லேட்ரல் சைடில் பார்த்தீங்கன்னா 2 சேனல்ஸ் காணப்படும். அப்போ மொத்தம் எத்தனை சேனல்ஸ் இருக்குன்னா சார் 4 சேனல்ஸ் இருக்குது. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல் த சேனல்ஸ் கனெக்ட் டு த போஸ்டீரியர். எல்லா சேனலும் இது எல்லா சேனலும் கனெக்ட் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் த சேனல்ஸ் கனெக்ட் ஆன் போஸ்டீரியர் இன் த 26th செக்மெண்ட். எந்த செக்மெண்ட்டில் இது கனெக்ட் ஆகுது இந்த 4 சேனலும் எந்த செக்மெண்ட்டில் கனெக்ட் ஆகுதுன்னா 26th செக்மெண்ட்டில் தான் கனெக்ட் ஆகுது. திஸ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச். நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம். இது டயக்ராம் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச். மேலே பாருங்கள், மேலே ஃபஸ்ட்டு 5 இதில் வந்து என்ன இருக்குது பிரெயின் இருக்குது. அடுத்து என்னது வென்ட்ரல் கார்டு அண்ட் தென் நர்வ் ரிங் வந்து என்ன ஆகுது காணப்படுது. ஸோ சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சிஎன்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஒன் வேர்டில் கேட்பாங்க. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 2 நர்வ்ஸ் இருக்குது. நர்வ் ரிங் ஒன்று, வென்ட்ரல் நர்வ் கார்டு ஒன்று. நர்வ் ரிங் அனதர் ஒன் வந்து அந்த வென்ட்ரல் நர்வ் கார்டு அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ட் அஸ். இது வந்து எதில் எங்கே காணப்படுதுன்னா நர்வ் ரிங் சரௌண்ட்ஸ் த பேரினெக்ஸ். பேரினெக்ஸ் ரீஜியனில் தான் இந்த நர்வ் ரிங் வந்து என்ன இருக்குது சுற்றி காணப்படுது. நர்வ் ரிங் சரௌண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டிவைடடாக இருக்குது. என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா சுப்ரா பாரிஜினியல் கேங்க்லியான் அப்படின்றது அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். மேலே இருக்கும் ஃபஸ்ட்டு இதுலேயே பேரினெக்ஸ் ரீஜியனில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்கம்பேரிஜியல் கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப்ரா பேரோஜியல் கேங்க்லியான் அப்படின்றது வந்து என்ன ஆகுது காணப்படுது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த 3 லேயர்ஸ் வந்து என்ன இருக்குது அந்த ஹார்ட்டோடைய நர்வஸ் சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது ப்ரெசென்ட் பிலோ த பேரினெக்ஸ். இது வந்து எங்கே இருக்குன்னா பேரினெக்ஸோடைய
கீழே அமைஞ்சிருக்கு. இட் ஃபார்ம்ஸ் த ஃபியூஷன் ஆஃப் 4 பேர்ஸ் ஆஃப் கேங்க்லியா. மொத்தம் இதில் வந்து எத்தனை கேங்க்லியா இருக்குன்னா 4 பேர்ஸ். இட் ஃபார்ம்ஸ் ஃபியூஷன் ஆஃப் 4 பேர்ஸ் ஆஃப் கேங்க்லியா. திஸ் இஸ் த நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னா என்னது? கழிவு நீக்கம். எப்படி இதில் கழிவு நீக்கிறதுக்கு வெல் டெவலப்டு எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ் கிடையாது. ஈச் செக்மெண்ட்ஸ் கண்டைன்ஸ் பேர் ஆஃப் நெப்ரிடியா. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்ன இருக்குது? நெப்ரீடியா வந்து காணும். அந்த நெப்ரீடியாக்கள் மூலமாக தான் அது வந்து என்ன பண்ணுது? தன் வேஸ்டஸை வந்து ரிமூவ் பண்ணும். எவ்வளோ பேர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 பேர்ஸ் இருக்குது. அப்போ 17 பேர்ஸ்னால் எத்தனை நெப்ரிடியோ 4 இருக்குது? அதில் 34 நெப்ரிடியாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமில் 34 நெப்ரிடியா. இட் ஓப்பன்ஸ் அவுட் நெப்ரிடியோ 4. இந்த நெப்ரிடியாவிலேருந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா நெப்ரிடியோ 4. இந்த நெப்ரிடியோ 4 எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஃப்ரம் 6th செக்மெண்ட் டு 22nd செக்மெண்ட்ஸ் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்ன இருக்குது? பேர் ஆஃப் நெப்ரிடியா இருக்குது. அப்படி எத்தனை பேர்ஸ் இருக்குது? எக்ஸ்கிரேட்டரி 17 பேர்ஸ். இட் ஓப்பன் அப் அவுட் நெப்ரிடியோ 4 ஃபார்ம் ஃப்ரம் 6th to 22 செக்மெண்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா ஹெர்மோ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹெர்மோ ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ப்ரெசன்ட் இன் த சேம் அனிமல். ஒரே அனிமலில் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ப்ரெசண்ட்டாக இருந்தால் அந்த இதுக்கு என்ன பேர்? ஹெர்மோ ப்ராடக்ட். ஞாபகம் வச்சுக்கோ, 2 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹெர்மோ ப்ராடக்ட்னா என்னது? போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ப்ரெசன்ட் இன் த சேம் அனிமல். First we are going to discuss about male reproductive system. Reproductive systemல வந்து என்னது? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து எத்தனை இருக்குன்னா 11 பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ். 11 பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ். மொத்தம் எத்தனை பேர்ஸ் இருக்குது? டெஸ்டிஸ் வந்து டெஸ்டிஸ் அப்படின்றது என்னது? விந்து பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். 11 பேர்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை டெஸ்டிஸ்? மொத்தம் 22 டெஸ்டிஸ் வந்து என்ன இருக்குது? ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃப்ரம் 12th to 22 செக்மெண்ட்ஸ். இந்த 11 பேர்ஸ் வந்து எங்கே சிச்சுவேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 22 செக்மெண்ட்ஸில் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் சாக்ஸ், அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க? அது பையன் விந்து பை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஸ்பெரிக்கல் சாக். அது வந்து டெஸ்டிஸ் சாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன இருக்குது? ஒரு டக்ட். விந்து பையில் வந்து என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். அந்த டெஸ்டிஸில் வந்து இந்த ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகுறது தான் என்னது? ஷார்ட் டக்ட். இந்த ஷார்ட் டக்ட் வந்து தான் என்னென்னு சொல்கிறாங்க? வாஸ் எஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாஸ் எஃபரன்ஸ் வந்து என்ன ஆகுனா கன்வலேட் ஆகி எங்கே போகுதுன்னா எபிடைமிக்ஸ் ஆர் ஸ்பெர்ம் வெசிக்கிள். எபிடைமிக்ஸ் ஆர் ஸ்பெர்ம் வெசிக்கிள். அங்கே வந்து ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகும்? அங்கே தான் போய் என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம். எபிடைமிக்ஸில் தான் என்ன ஸ்பெர்ம்ஸ் வரும்? அது வந்து என்ன? ஸ்பெர்மட்டோசோவா ஸ்பெர்ம்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து எங்கே போகணும்னா எஜிகுலேட்டரி டக்ட். எஜிகுலேட்டரி டக்ட்னா என்னது? அதுலேருந்து ஸ்பெர்மை வந்து வெளியேற்றுறது. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? எஜிகுலேட்டரி டக்ட். இந்த எஜிகுலேட்டரி டக்ட் பார்த்தீங்கன்னா போத் சைடு, 2 சைடில் அமைஞ்சிருக்கும். ஜாயின் த ஜெனிட்டியல் ஆர்டியம். ஜெனிட்டியல் ஆர்டியமில் என்ன இருக்கும்? அமைஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாண்ட் ஒன்று இருக்குது. ஒன்று ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பீனியல் சாக். இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து இந்த ஜெனிட்டியல் ஆர்டியமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த கிளாண்டில் செக்ரிகேட் ஆகிறது வந்து என்ன ஆகும்? அந்த பென்னிஸில் வந்து பெனியல் சாக் வந்து பென்னிஸ் மூலியமாக என்ன ஆகுது? அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த பென்னிஸ்லேருந்து எங்கே போகும்னா மேல் ஜெனிட்டல் போர். மேல் ஜெனிட்டல் போரில் வந்து என்னாகும்? வழியாக என்ன ஆகும்? வெளியேறும். ஸோ இந்த செக்மெண்ட் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எந்த செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th செக்மெண்ட்னால நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிலே. ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து எந்த செக்மெண்ட்டில் இருக்குது? 10th செக்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். கம்பேர்ட் டு த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப வெரி சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஓவரினா என்னது? ஓவரி, ஓவிடக்ட் அண்ட் வெஜினா அப்படின்ற 3 பார்ட்ஸ் இருக்குது. ஓவரி வந்து என்னது? எதோட கனெக்ட் ஆகிருக்கும்? ஓவிடக்ட்லேருந்து வெஜினா. இதில் வந்து சிங்கிள் பேர் ஆஃப் ஓவரி. எத்தனை பேர் இருக்குன்னா ஒரே ஒரு பேர் தான். நம்ம அதில் எத்தனை பேர்ஸ் பார்த்தோம்? நம்ம 10 பேர்ஸ் பார்த்தோம் இல்லையா? இதில் பாருங்கள், சிங்கிள் பேர் ஆஃப் ஓவரி ஆன் 11th செக்மெண்ட். இது எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 11th செக்மெண்ட். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 10th செக்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. 1 வேர்டில் கேட்பாங்க. வென்ட்ரல் சைடு. இந்த வென்ட்ரல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காயில்டு ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர் காணப்படும். இந்த வென்ட்ரல் சைடு முதுகு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து என்ன இருக்கும்? காயில்டு ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அந்த ஓவரி வந்து. புரியுதா? அந்த ஓவரியிலேருந்து தான் என்ன ஆகும்?
ஓவரியிலேருந்து ஓவிடக்ட் அந்த வெஜினா வழியாக அந்த இது வந்து என்ன ஆகக்கூடியது எக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து parasitic adaptations of leech. இந்த parasitic adaptation அப்படின்னா என்னது, இது வந்து ஒரு parasite அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் parasite ஆனால் பட் எதுனா என்னது கில் அதை அனிமல்ஸை கில் பண்ணது. நம்ம இது வந்து என்ன பண்ணணும், பிளட்டை எடுத்து அதுக்கு தேவையானதை எடுத்துக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சக்கிங் த பிளட் ஃப்ரம் வெர்டிபிரேட்ஸ். எதுலேருந்து தான் அது பிளட்டை எடுத்துக்கும், வெர்டிபிரேட்ஸ்னால் என்னது, முதுகெலும்பு உடையது. பிளட் சக்டு பை த பேரினஸ். இந்த பேரினஸ் ரீஜியன்லேருந்து பிளட்டை வந்து என்ன பண்ணிக்கும், செக் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸில் இருக்கும். போத் சக்கர்ஸ் ஹெல்ப் ஃபார் அட்டாச்மெண்ட். இதில் 2 சக்கர்ஸ் இருக்கும், நம்ம பார்த்தோம், போஸ்டீரியர் சக்கர், ஆன்டீரியர் சக்கர். இந்த 2 சக்கர்ஸும் எதுக்கு ஆகுதுன்னா, இந்த வெர்டிபிரேட் மேலே ஒட்டிட்டு தான் இருந்து என்ன பண்ண முடியும், பிளட்டை வந்து எடுக்க முடியும். அது ஒட்டுறதுக்கு எது பயன்படுதுன்னா போத் சக்கர்ஸ் வந்து பயன்படுது. 3 jaws கிரியேட் த பெயின்லெஸ் ஒய் ஷேப்டு wound. இது என்ன பண்ணோன்னா, நான் ஒரு வெர்டிபிரேட் மேலே ஒரு அனிமல் மேலே ஒட்டும் போது ஒரு ஒய் ஷேப்டு wound வந்து என்ன பண்ணும், ஏற்படுது. அந்த wound ஏற்படுத்தி அது வழியாக தான் என்ன பண்ணும், அந்த பிளட்டை வந்து என்ன பண்ணும், சக் பண்ணும். ஸ்கின் ஆஃப் த ஹோஸ்ட், அந்த ஸ்கின் ஆஃப் த ஹோஸ்ட்டில் தான் அந்த ஒய் ஷேப்டு wound வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகுது, அதுக்கு வந்து ஒரு அனஸ்தட்டிக் மாதிரி நமக்கு வந்து அந்த பெயின் என்ன ஆகாது, நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு சலைவா, ஹிருடின், ஆன்டிகோகுலண்ட். இதில் இருக்கக்கூடிய செக்ரிகேட் ஆகக்கூடிய சலைவாவில் வந்து என்ன கெமிக்கல் இருக்குன்னா, ஹிருடின் அப்படின்றது கெமிக்கல் இருக்குது. இந்த ஹிருடின் வந்து எதுக்கு போயிருந்தா ஆன்டிகோகுலண்ட். அந்த பிளட்டை வந்து என்ன ஆகக்கூடாது, கட்டியாக உரையாக வைக்காமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு தான் இந்த ஹிருடின். இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்தோம், சலைவாவில் வந்து என்ன இருக்குது, ஹிருடின் இருக்குது. இது வந்து ஆன்டிகோயாகுலண்ட் அப்படின்னா என்னது, பிளட்டை உரையாமல் அது வந்து என்ன பண்ண, தேவையான பிளட்டை என்ன பண்ணிக்கும், சக் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பாரபோடியா சீட்டே ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். இதில் வந்து நமக்கு மூமெண்ட்ஸ்க்கு அந்த பாரபோடியா சீட்டா போன்ற செல்கள்லாம் இதில் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்டு பிளட் ஸ்டோன் இன் க்ராப். பிளட்டை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணக்கூடிய பிளட்டை க்ராப் ரீஜியனில் ஸ்டோர் பண்ணிக்கும். செவரல் மந்த், பல மாதம் அதை என்ன பண்ணி வச்சுக்கோம், சேமித்து வச்சுக்கோம். பிகாஸ் நோ ப்ராப்பர் டைஜஸ்டிவ் என்சைம். ஏன்னா நம்ம பார்த்தோம், இதில் வந்து என்ன கிடையாதுன்னா, டைஜஸ்டிவ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் வந்து ப்ரோட்டோலைட்டிக் என்சைம்ஸ் மட்டும்தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேயே பார்த்தோம். அதனால அதுக்கு வேறு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அதில் செக்ரிகேட் ஆகாததுனால ரொம்ப ஸ்லோவாக தான் அதில் லீச்சில் வந்து என்ன ஆகும், டைஜஷன் வந்து நடக்கும். அது வரைக்கும் அந்த பிளட் வந்து என்ன பண்ணும், 7 மாதம் 8 மாதம் கூட அது என்ன பண்ணிக்கும், அந்த பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதால் Dear students, very important question, parasitic adaptation of leech. 5 mark question or 7 mark question என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. நெக்ஸ்ட் மெடிசினல் வேல்யூ ஆஃப் லீச். லீச்சோட மெடிசினல் வேல்யூ பார்த்தோம்னா, லீச் சலைவா ஆர் யூஸ்டு ஃபார் ப்ரிப்ரேஷன் ஆஃப் parasitamical drugs that can treat ஹைப்பர் டென்ஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த சலைவாவில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லையே ஹிருடின் பார்த்தோம்லையே, அதுதான் அந்த ஹைப்பர் டென்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன ஆகுது, பயன்படுத்துது. நெக்ஸ்ட் எவல்யூஷன் பாருங்கள். விச் ஆர்கன் ஆக்ட்ஸ் அட் த சக்ஷன் பம்ப் இன் லீச்? What does CNS stands for? List out the parasitic adaptations in leech. The brain of leech lies above the எங்க அமைஞ்சிருக்கு. Draw a reproductive system of leech and label the parts. What is the medicinal value of leech? In leech, circulation is brought about by dash system. There are dash pairs of testes in leech. இப்பதான் பார்த்தோம். Define hermaphrodite. Explain the nervous system of leech. Now clear students, இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் நீங்கள் அப்பப்போ உங்கள் நோட் புக்கில் எழுதிடுங்க. இது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். தேங்க்யூ.